கோலப்பன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எந்த இடத்தில் அவர்களுக்கு வந்து ஒரு சவாலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ? சார், அதாவது அவரோட பெருந்தன்மையை காட்டுது, எல்லாரையும் அரவணைக்கணும். இப்போ இன்னைக்கு நீங்கள் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கு. அதாவது சட்டமன்றத்தில் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் உள்ள வந்துருச்சு. சீமான தள்ளி பாக்கி உள்ளவங்கலாம் ஓரளவுக்கு உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியை தள்ளி எல்லா கட்சியிலையும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. அவர் மட்டும் அதுதான் சொல்றேன், அவங்க கட்சியை தள்ளி எல்லாம் உள்ள வந்திருக்காங்கிறத நீங்க பாருங்க. திமுக இருக்கு, அண்ணா திமுக இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, விசிக இருக்கு, கம்யூனிஸ்ட் 2 இருக்கு, முஸ்லீம் லீக் கட்சி இருக்கு. எல்லாமே நீங்க எந்தெந்த கட்சி நீங்க தேமுதிமுகவில் 1 வந்துருச்சு. இப்படி சில இதுக்கு முந்தின அமைச்சரவை பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒன்று விசிக உள்ள வந்தா பாட்டாளி மக்கள் இருக்காது, பாட்டாளி மக்கள் வந்தா இருக்காது, இல்லை பாஜக இருக்காது. இந்த மாதிரிலாம் இருந்த காலகட்டத்தை இன்னைக்கு எல்லா அனைத்து கட்சிகளுமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கு, உள்ள இருக்கு. அதே போல அவர் இப்போ கொடுக்கறது அவரோட மனிதாபிமானம். அவர் நினைச்சு நம்ம எல்லாரையும் அரவணைக்கணும். இது ஒரு பக்கம். அப்படி இன்னொரு பக்கம் அவருடைய எதிரி கட்சிங்கிறது அவர் எடுத்துக்கிட்ட ஒரே கொள்கை திமுக. திமுகல இருந்து முதல்ல அவர் எடுக்க வேண்டியது காங்கிரஸ். ஏன்னா முதல்ல தேர்தலுக்கு முன்பு அவர் காங்கிரஸுக்காக காத்திருந்தாருங்கிறது, கடைசி வரைக்கும் காத்திருந்தாருங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஸ்டாண்ட்ல இருந்தது முதல்ல இருந்தது, எனக்கு தெரியும். அவர் ராஜேஷ்குமார் நானும் ரயிலில் வரும்போதே நிறைய நாள் பேசிட்டு வந்திருக்கோம். அவருக்கு அந்த எண்ணம் தான். அப்புறம் அண்ணன் நம்ம திருச்சி வேலுசாமி அண்ணன் பகிரங்கமாகவே போட்டு உடைச்சாரு, பல பிரச்சனைகளை கிளப்புனாங்க. மாணிக்கம் தாக்கூர் அது மாதிரி குரல் கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம காங்கிரஸில் உள்ள ஆதரவு மட்டும்தான் அவர் எதிர்பார்த்தாரு. மற்றவங்களெல்லாம் அவர் விசிகாவை எதிர்பார்த்தாரு. ஒரு கட்டத்தில் விசிகா ரொம்ப ஒரு நடிகருங்கிற முறையில் அவரை ரொம்ப தரந்தாழ்த்து கூட விமர்சிச்சாங்க. விமர்சிக்காமலாம் இல்லை, திமுக பேச்சை கேட்டு விமர்சிச்சாங்க. ஆனாலும் அவர் அதை பொருட்படுத்தலைன்னு வைக்கலாம், பொருட்படுத்தலை. ஆனால் அவருடைய இல்லம் தேடி போனார். அதெல்லாம் அவருடைய பெருந்தன்மை ஒரு பக்கம் நம்ம பார்த்துக்கிட்டாலும், ஒரு பக்கம் அவர் அரசியல் செய்கிறார். அவர் அந்த உங்கள் தலைவரை போய் பார்க்குறாருன்னா அந்த தலைவருக்கு கீழே இருக்க தொண்டர்கள் அவருக்கு ஓட்டு போடக்கூடியவங்களாக இருக்காங்க. அதை நம்ம எங்கே பார்த்தோம்னா வைகோ இல்லத்திலேயே சந்தித்தோம். அதுபோல் அவரே சொன்னார், வைகோ இல்லத்திலே நம்ம பார்த்தோம். அந்த பணிப்பெண்களை பார்க்கும்போது பார்த்தோம். 2வது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர் ஸ்டாலின் அவர்களை பார்க்க போகும்போது கூட அங்கே இருக்கிற செக்யூரிட்டியாக இருக்கட்டும் எல்லாருமே ஓடி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காங்க. ஐஎம்எல் ஆஃபீஸுக்கு போனால் இஸ்லாமிய மக்கள் அவ்வளோ பேர் தெருவில் நிற்கிறாங்க, காத்திருக்காங்க, 1 மணி நேரம் காத்திருக்காங்க. அந்த ஐஎம்எல் தலைவருக்காகவே இந்த அளவுக்கு காத்திருப்பாங்களாங்கிறது சந்தேகம். ஆனால் விஜய் வராருங்கும் போது அங்கே ஒரு பெரிய ஒரு புரட்சியை கிளப்பி விட்டார். திருமாவளவனை சந்திக்க வராருன்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும், கொட்டு மலையில் அவ்வளோ தூரம். அதாவது நீங்கள் பார்க்க போகிற தலைவர்கள் இல்லை, அவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்களை, அதாவது பேசிக் அஸ்திவாரத்தையே அவர் ஆட்டி வச்சுட்டு போறாரு. அதையும் நீங்கள் சிந்திக்கணும். அதுதான் அரசியல். அவர் செய்கிறது ஒரு அரசியல் புரட்சி. அது நீங்க எல்லாரும் அவர் 108ல் நிப்பாட்டி விட்டார். அவரோட கடைசி உரை நீங்க கேட்டீங்கன்னா தேர்தல் பரப்புரையில் நான் ஒருத்தன், ஆனால் ஒட்டு மொத்தமாக அவ்வளோ பேரும் சேர்ந்து என்ன எதிர்க்கிறாங்க. அப்போ என்னன்னா அத்தனை பேரும் ஒன்றுன்னாரு. அந்த 1 தான் அந்த 108ஆம் நம்பரில் நின்று இவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிச்சாங்க. ஏன்னா இதில் காங்கிரஸை மட்டும் நான் வரவேற்கத்தக்கிறேன். ஏன்னா அவங்க ஆட்சி வரலன்னா அடுத்த செகண்ட் அவங்க போனாங்க, பேசுனாங்க. எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. அதை நிர்பந்தம்னா அதை நாங்கள் 2029 வரைக்கும் வேண்டாம், கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு 5 பேர் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு அந்த சாப்டர்லேருந்து அவங்க வந்துட்டாங்க. 113 ஒரு அந்த நம்பிக்கையோட தான் கவர்னரை போய் பார்த்தாரு. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிறகு விசிகா இருக்கட்டும், ஐஎம்எல் இருக்கட்டும், இல்லை இவங்க கம்யூனிஸ்ட் வெளியிலேருந்து ஆதரவுட்டாங்க. அவங்க எப்பவுமே இதுக்கு முன்னாடியும் 2006லையும் கலைஞர்கிட்ட அவர்கிட்ட போய் கேட்டது இல்லை. காங்கிரஸ் பலமுறை போராடிச்சு. அது சோனியா காந்தி அம்மையாரால் தடுத்து நிறுத்தப்பட்டது. கலைஞர் அந்த கொடுக்குற மனப்பக்குவத்துக்கு வரலங்கிறது தெரிஞ்சும் 98 சீட்டை வச்சு 38 சீட்டை சேர்க்காமலே கொண்டு போனார். அந்த காலகட்டங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் சூழ்நிலைகளை இன்னைக்கு நீங்கள் பொறுத்த வரைக்கும் விஜய் செய்கிறது அரசியல் தான், முழுக்க அரசியல். அந்த அரசியல் எதிர்கால அரசியலில் ஒரு இளைஞர்களுக்காக அரசியல். நீங்கள் இப்போ சவாலான்னு கேட்டீங்கன்னா 100% இது அவர் விஜய்க்கு பெரிய சவால் தான், இல்லைன்னு மறுக்க முடியாது. எந்த விதத்தில் சவால் சார்? அதாவது நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சிறப்பு அதிகாரியாக ஒருத்தர் நியமித்தார். அவருக்கு வேண்டியவர், அவரோட களப்பணியில் இருந்திருப்பார், அவர் கூட 4 ஆண்டு காலம் பயணிச்சிருப்பார். அவர் ஜோதிடரா இல்லை ஆய்வாளரா இல்லை சயின்டிஸ்டா, நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பு அதிகாரி. ஏன்னு கேட்டால் 77ல் தன்னோட ஒரு ரசிகர் மன்றத்தில் இருந்த ஜேபிஆர் தமிழ்நாடு முழுக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக சுற்றுப்பயணத்துக்கு செஞ்சாருன்னா அவரையும் சிறப்பு அதிகாரியாக நியமித்தார். அப்போ யாரும் கேட்கல.
ஆனால் இவர் ஜோசியர் சொல்லும்போது, ஆனால் எதிர்ப்பு குரல் கொடுத்தவங்களாம் அந்த ஜோதிடர்கிட்ட போய் ஜோசியம் பார்த்தவங்கலாம் நிறைய இருக்கிறாங்க. அதுக்கு கடுமையான எதிர்ப்பு சட்டமன்றத்தில் வச்சாங்க பாருங்க. அதாவது நீங்கள் அந்த ஜோதிட நிறுவன தப்பு, இல்லைன்னா நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம், இல்லை அதிமுகலேருந்து ஒரு 25 பேர் நாங்கள் கொடுத்தா நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய ஆதரவை நாங்கள் வெளியில் எடுத்துருவோம் சொல்லி இந்த ஆரம்பமே ஒரு சேக்காகி காட்டுறாங்க. ரெண்டாவது, ஆனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்காக ஒரு பிரிவினர் இந்த பக்கம் வந்தா வந்து இப்ப இவங்க ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டார்ல திரு விஜய் சார். அதாவது நகர்ந்துக்கிட்டாரு. நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்துட்டீங்க, நீங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டீங்க, ஆதரவு கடிதம் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு ஒரு மனிதரை முதல்வராட்டு நீங்கள் உட்கார வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் உலகம் ஃபுல்லாக பார்க்குற இடத்துல நீங்கள் பேசுனது வந்து யாருமே ரசிக்கத்தக்கிற இல்லை. மக்கள் ஏற்றுக்கிடலை. கலைச்சிட்டு வெளியில் வாங்க தலைவான்னா கூப்பிட்றாங்க அவங்க ஆட்களை. மக்களே அப்படி கூப்பிட்றாங்க. சார் நாங்கள்லாம் விசிலுக்கு ஓட்டு போடல சார். உண்மையை சொல்ல போனால் நாங்கள்லாம் என்ன போட்ட உள்ளவங்களாம் ஜென்ரேஷன்லாம் அடுத்தால விசிலுக்கு ஓட்டு போட்டோன்னா 200 தொகுதிக்கு மேலே விஜய் வந்துருவாரு. ஓகே, நல்லா புரிஞ்சிருங்க. தேர்தல் வந்தால் இன்னொரு தேர்தலை வச்சா எல்லாருமே விழிப்புணர்வோட போய் விசிலுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே காணாம போயிடும் சார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை தெரியாமல் ஒரு லீடர்ஸும் தாங்கிட்ட ஒரு 2 சீட்டு இருக்கு, ஒரு சீட்டு இருக்கு, இதை வச்சுதான் விஜய் ஆட்சி பண்ணணும்னு நினைச்சு அந்த ஒரு தாக்கத்தை காட்டுறது வந்து ஒரு பெரிய ஒரு சவால். அந்த சவாலை அவர் சமாளிச்சு தான் ஆகணும். இப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, மனப்பூர்வமா கொடுக்குறாரு. கூப்பிட்டாரு விசிகா. சார் விசிகா 10 நாள் ஆச்சுல சார். இப்போ இது ஓகே. இப்போ நம்ம வந்து இல்ல அவர் வந்துட்டாரு. அமைச்சரவை இப்போ இன்னைக்கு பொறுப்பு ஏத்தாச்சு கொடுத்தாச்சு சார். என்ன பொறுத்த வரைக்கும் 2 தான் சார் இருக்கு சார். அந்த 2க்கு இல்ல சார், 33க்கு சார். நாளைக்கு இன்னும் ஓராண்டு காலத்துல கடுமையான வளர்ச்சி வரப்போகுது சார். இன்னைக்கு பெட்ரோல் பிரச்சனை, எரிவாயு பிரச்சனை, தங்கம் ஒரு ஆண்டுக்கு வாங்காதுன்னு பிரதமர் கூப்பிட்டு சொல்றாரு. நாளை இன்னும் ஒரு வருஷத்துல என்ன நடக்க போகுதுன்னா, இந்த 33 மந்திரி சபையில இருந்து 21 காமராஜர் கொண்டு வந்த மாதிரி 14, எம்ஜிஆர் வச்சிருந்த மாதிரி 14, 9 அந்த ரேஞ்சுக்கு அவர் சுருக்கி இருக்கணும். ஏன்னா ஒரு அமைச்சருக்கு பின்னாடி ஒரு புரோட்டோகால் பிரகாரம் வண்டி வாகனங்கள், டீசல் எல்லாம் எக்ஸ்பென்ஸ் பாருங்க. அதுக்கு அவங்களுக்கு காவலாளிகள். இது நாட்டோட பொருளாதாரத்தில் நீங்க அதிகப்படுத்தக்கூடாது. சும்மா இந்த கட்சிக்கு கொடுக்குறேன், அந்த கட்சிக்கு கொடுக்குறேன், அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து இப்போ வந்து கடிதத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு மந்திரி சபையை கூட்டி திரும்பி அவங்களுக்கு 2 பேருக்கு கொடுத்தால் விஜய் அவருக்கு மேல ஒரு கடுமையான தாக்கங்கள், பாதிப்புகள் உருவாகும். ஆனா சார் இப்ப நீங்க அதாவது இதுவே 33 அதிகம்ங்கிறது நாங்க சொல்றோம் இன்றைய பொருளாதார சூழ்நிலைகள். ஏன்னா இதே நம்ம நாளைக்கு நாடு என்ன நடக்க போகுதுங்கிறது நாட்டோட பிரதமரே சிந்திச்சிட்டு இருக்காங்க. உலக நாடுகளே ஒரு சூழ்நிலையில் இருக்கு. இல்ல சார், இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இப்ப நான் முதல்ல நிகழ்ச்சியோட துவக்கத்துல சொன்னது போல எல்லாரையும் பொறுப்புக்குள்ளாக்க வைக்கிறதுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. அதாவது நீங்க வந்து இந்த பக்கம் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறதை விட அதை துறையை நீங்களே சந்திக்கின்ற போது அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் பிரச்சனைகளும் நீங்களே அணுகுங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க பொறுப்பு தானே. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க கூட்டணி கட்சி இவங்களுக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டீங்க சார். யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துட்டீங்க, எக்ஸ் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்க, தவறு செஞ்சுட்டாங்க. அவர் வந்து அந்த முதலமைச்சருங்கிற பவரில் இருந்துக்கிட்டு அந்த மந்திரியை பிடுங்குறாரு. நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு வாபஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த ஆதரவை வாங்குறோம் சொல்லுவீங்களா? ஓகே. அப்போ மக்கள் மத்தியில் யாருக்கு அசிங்கம் வரும்? அதை சொல்லுங்க. விஜய்க்கு நல்ல பேர் தான் வரும். அதை சொல்லி புரிய வைக்க விஜய்க்கு நல்ல பேர் தான் வரும். விஜய்க்கு நல்ல பேர் தான் வரும். ஆனா அந்த கூட்டணி கட்சியில வாங்குறாங்க பார்த்தீங்களா மந்திரி பதவி, அந்த கட்சி திரும்பி மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேரை உருவாக்கிறோம். அது அந்த கட்சிக்கு தான் ஒரு பெரிய சவால். ஆனா இவரு அந்த சவாலை சமாளிப்பாரு, மக்கள் மத்தியில சொல்லுவாரு, ஏங்க நான் இந்த தப்பு செய்யக்கூடாது, நான் 1 ரூபா காசு எடுக்க கூடாது. நீங்களே இப்ப பாத்துட்டீங்கன்னா இப்போ இதுல எல்லாம் வந்துட்டு இருக்குது. 40 வண்டி வாங்கினதுக்கு 2 கோடியே 90 கோடியில 90 லட்சத்துல வாங்கிட்டாரு. 80 வண்டி வாங்கினதுக்கு 15 கோடி வாங்கினாரு சொல்லி திமுகவை இதே கம்பேர் பண்ணி நிறைய ஓடிட்டு இருக்கு. அதுல முரண்கள் கூட போட்டிருந்தாங்க. அந்த வண்டி வேற, இந்த வண்டி வேற, அதையும் போட்டிருந்தாங்க. அது வண்டி வேறையா இருந்தாலும் சீட்டு வண்டி கணக்கு தானே அது வந்து. ஏன்னா அது வந்து அது வந்து 15 லட்சம், இது மகேந்திரா சார். அது 15 லட்சம் மதிப்புள்ளதும் இது வந்து 7 லட்சம் மதிப்புள்ள. அப்படி தமிழ்நாட்டு அரசுக்கு நம்ம நிதி நிலைமையை பொறுத்து நம்ம வந்து வாங்கணுங்கிறது கரெக்ட் தானே. அதுக்காக BMW வாங்கி கொடுக்க முடியல. நான் அதுக்கு சொல்றேன், அந்த வித்தியாசத்தையும் போட்டு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு தவறு செஞ்சா கூட பொது சமூக வலைதளத்தில் உடனே வந்துடும். அப்போ அந்த மந்திரி பதவி முன்னாடி மாதிரி வாங்கிக்கிட்டு விஜய் கிட்ட உட்கார முடியாது. போட்டுட்டு இருக்க மந்திரி சட்டை ராத்திரி எப்படி நம்ம ஜெயலலிதா மாட்டா எப்படி இருந்தாங்களோ அது போல அடுத்த நாளைக்கு அந்த மந்திரி இருக்கா
அங்கிறது நம்ம பார்க்க தான் சூழ்நிலை. அந்த வண்டி நிக்குதாங்கிறது கூட நமக்கு தெரியாத சந்தேகத்துல தான் மந்திரியா வாங்கணும். வெளியே கார் நிக்குதா இல்லையா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போயஸ் கார்டனுக்கு வந்தாரு மந்திரியோட, திரும்பி போகும்போது ஆட்டோல ஏறி போனாரு. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்கு. இவருடைய ஆட்சியில 100% நடக்கும். இவர் அந்த விஷயம் இப்ப எல்லாமே கத்துக்கிட்டாரு சார். இவருக்கு இப்ப ஒன்னும் தெரியாது. இப்ப நீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தா கூட ஒரு 30 நாள் பாரா பார்க்கணும். அவர் பாரா பார்த்து ஸ்டேஷன்ல போய் பாரா பார்த்தா தான் முழுமையான ஐபிஎஸ் அதிகாரி. அவர் இந்த பாரா வேலை இப்ப பார்த்துட்டு இருக்காரு. முதலமைச்சருங்கிற சீட்டு தானே ஒழியா இன்னைக்கு அதுல உட்கார்ந்து அந்த பாரா வேலை என்ன நடக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்ன இருக்கு, இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன இருக்குன்னு பாக்குறாரு. அதுக்கு தகுந்தால தன்னோட ஒவ்வொரு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில 7 அமைச்சர், இன்னும் ஒரு சில மாவட்டங்கள்ல 2 அமைச்சர். அவருக்கு நினைச்சா இருக்கிற அத வெற்றி பெற்ற இடத்துல கூட அவர் அமைச்சர் போடல. 19 மாவட்டங்களுக்கு அமைச்சர் இல்ல அப்படிங்கிறது இல்ல. அதுல வெற்றி பெற்ற இடத்துல கூட அமைச்சர் இல்ல. திருவள்ளூர் மாவட்டத்துல கிட்டத்தட்ட 9 இடங்கள் இருக்கு. ஆனா ஒரு அமைச்சர் பதவி இல்ல. ரெண்டாவது இவ்வளவு நாள் அவர் ஒரு 10 நாள் ஆச்சுங்களா சார் இது வரைக்கும் ஐஎம்எல்ஓ விசிகாவோ புடி கொடுக்காமல் இருந்ததுக்கு காரணம் யாரு? பின்பக்கம் திமுக அண்ணா திமுக உடன்பாடு. இவங்க 2 பேரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவோ இல்லைன்னா திருமாவளவனை முதல்வராக்குறேன்னு போட்ட திட்டத்தினால இவங்க பின்னடிக்கப்பட்டாங்க. அதுதான் உண்மை. இல்ல அண்ணா அடிக்கடி சொல்றாரு திருச்சி தொகுதியில திருமாவளவனை நிப்பாட்டணும். திருமாவளவனே ஒரு முடிவுக்கு வரலையே. அவர் தாவேகா கூட பயணிக்கிறாரா திமுக கூட பயணிக்கிறாரான்னு இன்னும் ஒரு முடிவுக்கே வரல அவரு. அதுக்கப்புறம் அண்ணன் தான் ஆசைப்படுறீங்க. நீங்க காங்கிரஸ்ல கூட உங்களுக்காக உழைச்ச வேலுசாமி இருக்காரு, அவரை கூட நீங்க திருச்சியில விடுங்கன்னு கேட்கலாமே. நீங்க ஏன் திருமாவளவனை கேட்கறீங்கன்னு தான் எங்களுக்கு தெரியல. ரெண்டாவது அந்த ஐயுமல் சொல்லும்போது அது கண்டிப்பா ஒரு மதவாதத்தை குறிப்பிட்டு வரக்கூடிய இயக்கம் தான். அது மறுக்க முடியாது யாராலையும். ஆனா அவர் முதல்ல ஆதரவு அங்க கேட்கவும் இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. அவர் கேட்டது கம்யூனிஸ்ட், நீங்க காங்கிரஸ் இவங்கள மட்டும்தான். ஐயுமல் தானாக தான் ஆதரவு தெரிவித்தார்கள். நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. நம்ம அந்த லைவ்ல நம்ம ஃபுல்லாவே இருந்திருந்து நீங்க போட்டு பாருங்க. அதுக்கு பிறகுதான் யாரு நம்ம முஸ்தபா தேடி போனாரு. முஸ்தபா தேடி போய் கேட்டுக்கிட்டு மறுக்கப்பட்டுட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு பிறகு அதை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அடுத்த நாளைக்கு நான் போய் ஐஎம்எல் தலைவர்கிட்ட பேசல 1 மணி நேரம் இல்ல. ஆனா நீங்க 1 மணி நேரத்துல அறிவிப்பு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமில? நாங்க ஆதரவு கொடுக்கலங்கிறதையும் இது பண்ணாங்க. திரும்பி நிப்பாட்டி வச்சாங்க. சார் நான் என்ன சொல்றேன், ஒரு லீடர்ஷிப் நீங்க தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நீங்க ஒரு இயக்கத்தை நடத்துறீங்கன்னா அந்த தமிழ்நாட்டு மக்கள் விருப்பப்பட்ட கட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுத்துடணும். ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுட்டு இந்த 10 நாளைக்கு இழுக்கிறது. இப்பவும் நான் அதான் சொல்றேன், ரோட்டுக்கு இந்த பக்கம் நின்னுகிட்டு இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் நின்னுகிட்டு ரோட்டுக்கு அந்த பக்கம் நான் ஆதரவு கொடுக்கிறேன் சொல்ல கதை அது தவறான சூழ்நிலை. மக்களால் புறக்கணிக்கப்படுகிறாங்க. மீண்டும் அது உங்க கட்சிக்கு தான் இழுக்காடு வருங்க என்னோட கருத்து. மற்றபடி அவர் தாவேகா தலைவர் பொறுத்த வரைக்கும் அவர் அருமையா ஆட்சி நடத்துவார் சார். நான் பலமுறை சொல்றேன், அவர் கையில நீங்க ஒரு பொருளை ரசிகர்கள் கொடுத்தாலும் சரி, தொண்டர்கள் கொடுத்தாலும் சரி, மக்கள் கொடுத்தாலும் சரி, அதை வாங்கி உடனே தூக்கி இப்படி போட மாட்டாரு. வாங்கி தான் கையிலேயே வச்சிருப்பாரு, கையிலேயே கொண்டு போவார். நீங்க பார்த்துருக்கீங்க. அதுபோல தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு ஒரு தமிழ்நாடே கையில கொடுத்துருக்காங்க. 100% அவர் இதை யாருக்கும் தட்டிட்டு போக விட மாட்டார். நான் ஃபைனல்ல முடியல. இல்ல உங்ககிட்ட தான் ஆரம்பிச்சேன் நான். இல்ல சார், நீங்க வச்சிருக்க சவால்ல இருந்து அவர் வெற்றி பெறுவாரு சார். அந்த வியூகத்துல இருந்து அவர் என்னைக்குமே விடமாட்டாரு. ஏன்னா இந்த குறுகிய காலத்திலே அவருடைய இப்ப அண்ணா சொன்னது மாதிரி அந்த கோவில் பக்கத்தில் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மதுக்கடைகளை அடைக்கிறது, அப்புறம் காவல் நிலையத்துக்கெல்லாம் கட்டுப்பாடு. நேற்று கூட ராயபுரத்தில் ஒரு உடனே ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணுறது, அது மாதிரி அவங்களோட எம்எல்ஏக்கள் எல்லாம் தொடர்ந்து எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அங்கங்கெல்லாம் போய் பார்க்கணும். கட்சிக்காரங்க ஜெயிக்காத இடத்துல, இன்னைக்கெல்லாம் கன்னியாகுமரியில் ஜெயிக்காத அங்கெல்லாம் நிறைய பேர் போய் அந்தந்த தொகுதிக்குள்ளே இறங்கி போய் பார்க்குறாங்க. ரோடு போடாத இடங்கள் எங்கெங்கே பிரச்சனைகள், உங்கள் ஆஃபீஸுக்கு இந்த பக்கம் பல குண்டுவாக கிடந்தது, இன்னைக்கு பார்த்தா ரோடே போட்டிருக்காங்க. இதில் நான் பல ஆண்டு காலமாக பார்த்தேன் குண்டே இருந்தது, இப்போ ரோடே போட்டிருக்காங்க. வரும்போது இது போல பல சீரமைப்புகளை உடனே செஞ்சிட்டு இருக்காங்க. காவல் நிலையத்திலையும் அதிகாரிகளும் ரொம்ப இருக்காங்க. நீங்க நல்லா புரிஞ்சிருங்க, உளவுத்துறை அதிகாரி எல்லாம் பவர்ஃபுல் அதிகாரி. அவரெல்லாம் ஒரு காலத்தில் மதுரையில் எஸ்பியா இருக்கும்போதும் சரி, திருநெல்வேலியில் இருக்கும்போது அவருடைய நடவடிக்கைலாம் தெரியும். அவரெல்லாம் கொண்டு வந்து உளவுத்துறையில் போட்டிருக்கிறது. அவருடைய ஆக்கப்பூர்வமான உணர்வுகளுக்கு நம்ம வரவேற்பு கொடுப்போம். இது போல இதர கட்சிகளை சேர்த்துக்கிட்டு அவர் இன்னும் மன உளைச்சலுக்கு ஆகாமல்
இன்னும் கொஞ்சம் மந்திரி சபைகளை நீட்டிச்சிருக்கதையும் குறைச்சிக்கிட்டு, ஏன்னா எதிர்காலம் ஒரு 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 வறுமையை நோக்கி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அது இருக்கு. இன்னும் எவ்வளவு தூரம் போகும் நமக்கு எதுவும் தெரியல. தெரியல. ஆனா பிரதமர் சொல்றாருல, நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம். ஏன்னா இல்ல பிரதமரோட அணுகுமுறை தானே நம்ம வந்து. இல்ல இப்ப என்னன்னா இது மூலியமா இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு என்னன்னா ஐயோ இப்படி வந்துருமோ அப்படின்னு ஒரு தவறான இல்ல சிந்தனை நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நியூஸ்ல பார்த்தேன், திருமாவளவன் சைடுல இருந்து இன்னும் அதுக்கு கன்சென்ட்டுக்கு வரல. அது ஏன் வரலங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, துணை முதலமைச்சர் கூட அவருக்கு முதலமைச்சர் வேணுமா, திருச்சியில் நிறுத்தணுமா, இவரை டெல்லிக்கு போகணுமா, இவரு எந்த தகவல் இல்ல சார். இல்ல சார், இதெல்லாம் ஏற்கனவே பேசுனது தான். ஏற்கனவே போன வாரம் இதை பத்தி பேசியிருக்கோம். அதனால தான் இது டிலேன்றேன். அதனால தான் டிலே. அது நியாயமாங்கிறத அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இல்ல அது அவங்க கட்சியோட டிசிஷன். அது இவரோட கட்சியில ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தான் சார் இருக்காங்க. அது நம்ம எப்படி ரெண்டாவது அப்படிங்கறதே நம்ம ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குனதெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அதுவும் ஒரு பெரிய சகாப்தம் தான்.